சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாயுத்மிகை கலஸ்தாய தீமிகை தன்னோ வாராகி பிரசோதியாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் இல்ல ஸ்ரீ வாராகிமன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சிஸ்டர் ராஜகணபதியின் அன்பான் வணக்கங்கள். இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆரம்பம் முடிவு, ஒரு விஷயம் ஆரம்பிச்சுன்னா முடிவு அப்படின்றது இருக்கும். அதே போலதான் தொடக்கமும் முடக்கமும். ஆமாங்க, சில காரியங்களை என்னதான் தொட்டு துளங்கி விடாமுயற்சி வைராக்கியத்தோடு நீங்க முயற்சி பண்ணாலும் அந்த விஷயத்துல ஒரு தோல்வி தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வாழ்நாள் முடியும். அதே போலதான் சில காரியங்கள் தொட்ட உடனே காரியம் ஜெயமாக இருக்கும், தொட்டா பொண்ணாகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படி இந்த 2026 நீங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் நடக்காது, முடியாது. அப்படிப்பட்ட விஷயம் எதுக்கு ஒரு முடக்கம், அதாவது ஆரம்பத்திலே ஒரு முட்டுக்கட்டை போட்டு தடையாவே முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட காரியம் எது, எந்த விஷயத்தை நம்பி தொடங்கலாம், தொட்டால் பொண்ணாகக்கூடிய காரியம் எது, அல்லது உங்களோட வாழ்க்கையில புதுசா இது ஆரம்பிக்குங்க அப்படின்ற விஷயங்கள் எது இந்த 2026 அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பத்தியா ஃபுல்லா பாருங்க நம்ம சேனல்ல. ஏற்கனவே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு குருவாண்டிய வக்ர நிவர்த்தி பலங்கள் மற்றும் தமிழ் புத்தாண்டு பலங்களை பதிவிட்டாச்சு. பார்க்கல சேனலை பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கு, பிரஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தவறாம அப்ப நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மகர ராசியில் பிறந்த நண்பர்கள், மகர ராசி ராசிநாதனான சனி பகவான் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடம் மீன ராசியில் அமர்ந்திருப்பது இந்த 2026 உங்களுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. சில குறிப்பிட்ட விஷயத்துல, அதுல முதல் விஷயமா நான் சொல்லக்கூடியது வேலை விஷயத்துல. கண்டிப்பா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வேலை அப்படின்ற ஒரு விஷயத்துல நிச்சயம் ஒரு வெற்றி, ஒரு சக்சஸ் கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? ஆனா அதே நேரத்துல முடக்கம், இந்த ஒரு விஷயம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம். முதல் விஷயமா திருமண வாழ்க்கை, பிடிக்காத ஒரு திருமண வாழ்க்கை அல்லது தவறான நபரை கரம் பிடிச்சிட்டு வாழ்க்கையில பட்ட கஷ்ட நஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரும். எவ்வளவுதான் காம்ப்ரமைஸ் பேசி சரி கட்டினாலும் அது முடியாத பிரச்சனையா இருக்கும். காரணமே இந்த 2ல ராகு 8ல கேது. ஓகேங்களா? அப்போ திருமண வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பேச்சுவார்த்தைகள் முயற்சி பண்ணாலும் இந்த வருஷம் அது பெரிதளவுல சக்சஸ் கொடுக்காது. அப்போ கணவன் ஏற்கனவே ஒரு டிவோர்ஸ் விஷயம் அல்லது பிரிஞ்சிருக்கீங்கன்னா இந்த வருஷம் உங்களுடைய வேலை தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேவையில்லாத ஒன்று சேர்றதுக்கோ அல்லது விவாகரத்து சம்பந்தமான விஷயத்துக்கோ நீங்கள் முயற்சி பண்ணும்போது அதில் மேலும் பிரச்சனைகள் தீவிரமாகும். அந்த விஷயம் உங்களுக்கு முடியாது. ஓகேங்களா? ஸோ பிரிந்து செல்வதற்குண்டான யோக வாய்ப்பு தான் இங்கே இருக்கு. அது யோகம்னு சொல்ல மாட்டேன், பாதகம் சொல்லுவேன். ஆனால் அதுவே தவறான நபரை நான் திருமணம் முடிச்சிருக்கேன், இவர்கிட்ட எனக்கு ஒரு விடுதலை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யோகம். சரிங்களா? ஸோ அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த கேது பகவான் கொடுப்பார். ஏன்னா கேது 8ல் இருக்கிறார், சிம்ம ராசியில் இருக்கிறார். முடக்கம், திருமண வாழ்க்கையில் ஒரு முடக்கத்தை கொடுப்பாரு. அதே போல உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா இந்த வருஷம் அது கிடைக்காது, நடக்காது. உங்க வாழ்க்கை துணை வழியில ஒரு சொத்து பத்துகளோ அல்லது ஒரு வருமானத்தையோ பெருசா நீங்க எதிர்பார்க்குறீங்க, அது ஒரு ஃபேவரா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இந்த வருஷம் அதுக்குள்ள முயற்சியில் ஈடுபாடம் இருக்கிறது நல்லது. அதே போலதான் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனை, பாக பிரிவினை சம்பந்தமான முயற்சி, இதெல்லாம் ஈடுபட்டீங்கன்னா பெரிதளவு வெற்றியை தராது இந்த வருஷம். அதெல்லாமே ஒரு முடக்கம் தான் அப்படின்னு சொல்லலாம். அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சைடில் நான் ஒரு வேலைக்கு ட்ரை பண்றேன், அல்லது நான் ஒரு தொழிலுக்கு லோனுக்கு நான் ட்ரை பண்றேன், அல்லது ஒரு கோர்ட்டு கேஸில் நான் சாதகமாக தீர்ப்பு எதிர்பார்க்குறேன் அப்படின்றவங்களுக்கு பெரிதளவு நன்மைகள் கிடைக்காது. அந்த அரசாங்க சைடு ஒரு ஃபேவரான விஷயம் உங்களுக்கு கிடைக்காது, ஏமாற்றம் தான் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே போல உங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்க, மேல் அதிகாரியா இருக்கக்கூடியவங்க, இவங்ககிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் இந்த வருஷம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஸோ அதுலலாம் தேவையில்லாத நேரத்தை, வீண் முயற்சியை ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஸோ இந்த விஷயத்துலலாம் முடக்கம் அப்படின்றது ஏற்பட வாய்ப்பு உண்டு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு. அதுவே புதிய தொடக்கமா இருக்கும் அப்படின்றது எதுங்க? இந்த வருஷம் நான் புதுசா ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பேன், புதுசா ஒரு விஷயம் எனக்கு வெற்றியை தரும், ஒரு வாழ்க்கை ஒரு சேஞ்சஸை கொடுக்கும் அப்படின்னா அந்த வேலைங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, வேலை மாற்றம், வெளியூர்ல வேலை, வெளி மாநிலத்துல வேலை, வெளிநாட்டுல வேலை. அப்படி உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஊர் உலகத்தில் வேற ஒரு இடத்துல உங்களுக்கு வேலை வாய்ப்பு பிரகாசமான முறையில் இருக்கும். உறவுகளை விட்டு, குடும்பத்தை விட்டு வெகு தொழிலில் போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனா வருமானம் 2 மடங்காவது கிடைக்கும். சரிங்களா? சரியா பயன்படுத்தினா கையில காசு பணத்தை அள்ள முடியும் மகர ராசியில பிறந்த நீங்க.
சரிங்களா? குடும்பத்தில் இருக்கிற ஒரு பிரச்சனையை சமாளிக்க முடியும், அதே நேரத்தில் கையில் காசு பணத்தை சம்பாதிக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த 2026 மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நடக்கும். ஸோ வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க. ஸோ இதற்கு அடுத்த விஷயம், ஒரே நேரத்தில் 2 வேலை பார்க்கறது. ஒரு வேலை சைடில் ஒரு பிஸ்னஸ் தொடங்குறது. ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் தொழில் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னொரு தொழிலில் காலடி பதிப்பதற்கு வாய்ப்பு அதிகம். அப்படி இரட்டை தொழில், இரட்டை வேலை அல்லது வேலை தொழில் கலந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு அமையும். ஸோ அந்த வாய்ப்பை சரியா பண்ணிக்கலாம். அது ஒரு புதிய ஒரு தொடக்கமாக உங்களுக்கு இருக்கும். மேலும் திருமணமே இன்னும் நடக்கலைங்க அப்படின்றவங்களுக்கு, மகர ராசி பிறந்தவங்களுக்கு இந்த 2026 கண்டிப்பா உங்க வாழ்க்கை துணையை சந்தித்தே தீருவீர்கள். திருமண வாழ்க்கை என்பது கண்டிப்பா நடந்தே தீரும். அதுக்கு மிக முக்கிய காரணம் இந்த ஜூன் மாசம் நடக்கக்கூடிய குரு பயிற்சி. குரு பகவான் கடகத்திலிருந்து உங்களை பார்ப்பார். அப்போ இந்த 2026 நிச்சயம் திருமணமே நடைபெறாதவர்களுக்கு அந்த திருமண வாழ்க்கை, உங்க வாழ்க்கையை சந்திப்பதற்குண்டான யோக வாய்ப்பை கண்டிப்பா கொடுக்கும் இந்த குருவான் ஜூன் மாதத்துக்கு பிறகு. அதே போல சொந்த வீடு கட்டுறது அல்லது வாங்குறது அல்லது சொந்த நிலம் வாங்குற போன்ற முயற்சிகள்ல தாராளமா ஈடுபடலாம். இந்த 2026 அந்த முயற்சியில நல்ல ஒரு சக்சஸ் கிடைக்கும். நீங்க சும்மா இருந்தாலும் இந்த சொந்த வீடை பரிபாலனை பண்ணணும், எடுத்து புதுப்பிச்சு கட்டணும் அப்படின்ற மாதிரி புதுசா கட்டுவதற்கு செய்வதற்கு யோகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பா இந்த 2000 புதிய ஒரு தொடக்கமா உங்களுக்கு இருக்கும். அதேபோல கூட பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்ற சம்பவங்கள் அல்லது கூட பிறந்தவங்களுடைய அந்யோன்யம் உங்களுக்கு புதுசா கிடைக்கும். எப்போதுமே உதவி செய்யாதவர்கள், உங்களை ஏறெடுத்து பார்க்காதவங்க, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்காதவங்க, இப்ப திடீர்னு அவருடைய பார்வை உங்கள் மீது வரும். அப்போ கூட பிறந்தவர்களுடைய தொடர்பு மீண்டும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் மூலமா ஒரு நன்மை நடக்கும். சரிங்களா? ஸோ இது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மேலும் புதிய தங்க நகை அல்லது புதிய கார் வண்டி வாகனம் வாங்குவதற்கு யோகம் இருக்குது. அல்லது மற்றவருடைய கார் வண்டி வாகனத்தை நீங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கும். அவங்க வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறாங்க அல்லது வேற ஒரு ஊருக்கு போறாங்க. ஸோ வேற வழி இல்லாமல் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அதை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது உங்களுக்கு அன்பளிப்பை பரிசாக இந்த மாதிரி புதிய ஒரு பொருட்கள் கிடைப்பதற்கு யோகம் இருக்கு. கார் வண்டி வாகனம் கொஞ்சம் ஆடம்பரமான பொருட்கள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு. ஸோ அது கண்டிப்பாக இருக்குது. மேலும் குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம் இந்த 2026 புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவனுடைய பார்வை மகர ராசிக்கு கிடைப்பதால் பிள்ளைகளால இழந்த நிம்மதி மீண்டும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் மீண்டும் கிடைக்கும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் மூலமாகவே உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வருமானத்தை கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள். ஸோ அது நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு. இது புதுசாக உங்களுக்கு இந்த வருஷத்துல ஆரம்பிக்கக்கூடிய யோகமாக இருக்கும். இந்த 2026 2 மகரத்திற்கு 2 ராகுவன் வந்திருக்கிறாரு. இந்த அக்டோபருக்கு பிறகு டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி நடைபெறும். ராகுவன் உங்களுடைய ராசிக்கு வருவார். ஸோ இந்த வருடம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு குடும்ப நிலை சம்பந்தப்பட்ட, குடும்ப உறவுகள் சம்பந்தப்பட்ட மாற்றத்தை செய்யும். தேவையில்லாத உறவுகள் கண்டிப்பா விலகி செல்லக்கூடிய வருடமாக இது இருக்கும். அதனால இந்த வருடம் முடிவுக்கு பின்னாடி புதிய உறவுகள் உங்களுக்கு வந்து கிடைக்கும், அது உறுதி. ஸோ பழைய உறவுகள் விலகி புதிய உறவுகள் வந்து சேரும். கெட்ட உறவுகள் விலகி நல்ல உறவுகள் வந்து கிடைக்கும் இந்த 2026 வருடம். சரிங்களா? சரி, இந்த ஒரு நேரத்தில் மகர ராசியில் பிறந்த நீங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விட்டு விலகி போறாங்களா, விட்டுருங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களை கைவிட்டு செல்லக்கூடிய உறவுகளாகட்டும், வருமானத்தை கூடிய வேலை தொழிலாகட்டும் விட்டு போட்டு நீங்க சைலண்டா இருங்க. உங்களை தேடி புதிய உறவுகளும் புதிய வேலை வாய்ப்பும் தொழிலும் வந்தே தீரும். சரிங்களா? ஸோ அதை சரியா பயன்படுத்திங்க. மேலும் மிக முக்கியமான முறையில் இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள், இந்த காது கேட்காதவங்க, வாய் பேச முடியாத ஊனமானவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவி செய்யுங்க. அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுங்க. மற்றும் உணவு கூட அளிக்கலாம், அன்னதானம் கூட செய்யலாம். அது பெரிதளவு உங்களுக்கு ஒரு புண்ணியமாக வழுக்கும். மேலும் மிக முக்கியமா பிரதோஷ வழிபாடு, சனி பிரதோஷ வழிபாடு தவறாம பண்ணுங்க. அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய கண்டம், விபத்து, பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். தவறாம அந்த வழிபாடை பண்ணிக்கங்க. ஸோ நல்லவர்களே, நாம் இன்றைய மகர ராசியில் பிறந்தவர்களுக்குரிய பலன்களை பற்றி பார்த்து நிச்சயமா அந்த பத்தி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு பொருளுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி பக்கத்தில் ஒரு ஆல் என்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராயம்மன் திருவடி சரணம்.